துணை முதலமைச்சரோட மனைவியா இருந்தாலும் கூட ரொம்ப முற்போக்கான ஒரு சிந்தனையை படமாக்கி எங்க கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல கதையை எடுத்திருக்காங்க. அதுக்காக இது வந்து சென்னை ரெயின்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு இது ஆல்ரெடி 7 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது, 7-8 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து இப்போ 4th எடிஷன் வந்து என்னோட மக வந்து சாஷா அவங்க வந்து இதை டைரக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து கிட்டத்தட்ட எல்லா நாடுகளில் இருந்தும் ஒரு 2000 படம் வந்து இவங்கக்கிட்ட வந்திருக்கு. இதில் வந்து 55 படம் பேனலில் பேசி செலக்ட் பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து இந்த 3 நாள் 7, 8, 9 அதை வந்து நாங்கள் ப்ளே பண்ணுறோம். படமாக வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் எடுத்து படமாக ப்ளே பண்ணி காட்டுறோம். 4 கேட்டகரியில் படங்களை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அவார்ட்ஸ் தரோம். இது ரொம்ப பெரிய விஷயம். என்னென்னா எல்லா தரத்து மக்களும் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம LGBTQEக்கு மட்டும் எந்த அங்கீகாரமும் இது வரைக்கும் ஸ்பெஷலாக இல்லை. இந்த வருஷம் வந்து இதை அஃப்கோர்ஸ் அதை மதிக்கிறவங்க, அந்த கம்யூனிட்டியை மதிக்கிறவங்க மதிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் இது இன்னும் வெளியில் வர தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். அது யாரால் முடியும்னா உங்களால் மாத்திரமே இது வந்து சாத்தியம். 4th எடிஷன் ஆஃப் சென்னை ரெயின்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த வருஷம் கொண்டாடுறோம். உலக அளவில் இருக்கிற சினிமாவை மட்டும் எங்களை பற்றின படங்கள், எங்களோட பிரச்சனைகள், எங்களோட கதைகள், எங்களோட உணர்ச்சிகள் அதெல்லாம் பிரதிபலிக்கிற மாதிரி உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் படம் எடுத்திருக்காங்க. அந்த படங்களை மட்டும் ஸ்க்ரீன் பண்ணாமல் இதோடு சேர்த்து 2 பேனல் டிஸ்கஷன் பண்ணுறோம். ஒரு பேனல் டிஸ்கஷன் வந்து செக்ஷன் 377 உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எங்களெல்லாம் தண்டனைக்குரியவர்கள் ஆக்கக்கூடிய ஒரு இந்திய சட்டம் ஒன்று இருந்தது. அந்த சட்டத்தை இப்போ நீக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அந்த சட்டத்தை நீக்கின அப்புறம் நாங்கள் எங்களோட ஆக்டிவிஸ்டாக நாங்கள்லாம் என்ன பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி எல்லா சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டும் சேர்ந்து ஒரு பேனல் டிஸ்கஷன் இருக்குது. அது வருஷம் எங்கள் கம்யூனிட்டியை வெளியே மக்கள், அதாவது LGBT கம்யூனிட்டி சாராத மக்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா இந்த வருஷம் வந்து அவார்ட் வாங்குறாங்க, படம் எடுக்கிறது மூலிமா சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் எங்களை பற்றி நல்ல விதமாக போடுறது மூலிமா சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் அவார்ட்ஸ் தரோம். ரைட்டர்ஸ் எல்லாருமே அதில் உள்ளடக்கி அவார்ட்ஸ் தரோம். அதில் இந்த வருஷம் வந்து கிருத்திகா உதயநிதி வந்து இப்போ காதலிக்க நேரமில்லை அப்படின்ற ஒரு தமிழ் படத்துல முதல் முறையா ஒரு 2 ஆண்கள் வந்து திருமணம் பண்ணிக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப முற்போக்கா ஒரு துணை முதலமைச்சரோட மனைவியா இருந்தாலும் கூட ரொம்ப முற்போக்கான ஒரு சிந்தனையை வந்து படமாக்கி எங்க கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல கதையை எடுத்திருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு அவார்ட் தரோம். நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி எங்கள் மக்களுக்கான ஒரு திருவிழாவாக இந்த ஃபெஸ்டிவலை நாங்கள் பார்க்குறோம். எங்கள் மக்கள் பற்றின படங்கள் வந்து ஒரு 3 நாள் திரையிடல், ஷார்ட் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரிஸ், ஃபீச்சர் லெங்த் ஃபிலிம், இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணுறோம்.